ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான நிறுவனங்கள் அவர்களுடைய செய்திகளை பத்தி பார்ப்போம். அடானி என்டர்பிரைசஸ் நிறுவனமானது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் QIP வழிமுறை மூலமாக சந்தையில் புதிய நிதியை திரட்ட முடிவு செய்துள்ளது. இதற்கான ஆரம்ப விலை ஃப்ளோர் பிரைஸ் ஆனது ஒரு பங்கிற்கு 3344 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சந்தை விலையோடு ஒப்பிடும் போது தோராயமாக 4% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. பொதுவாக ஆஃபர் பாஸ் சேல்ஸ் முறையில் 8% முதல் 12% வரை அதிக தள்ளுபடி தரப்படும். ஆனால் QIP முறையில் தள்ளுபடி குறைவாகவே இருக்கும். இந்த QIP முறையில் ரீட்டைலர் இன்வெஸ்டர் பங்கேற்க முடியாது. பெரிய நிறுவனங்கள் மட்டுமே முதலீடு செய்ய முடியும். சமீப காலமாக அதானி என்டர்பிரைசஸ் ஆனது விமான நிலைய மேம்பாட்டு, AI செயற்கை நுண்ணறிவு மற்றும் டேட்டா சென்டர்ஸ் போன்ற எதிர்கால வளர்ச்சி சார்ந்த துறைகளில் பல முக்கிய முதலீடு அறிவிப்புகளை வெளியிட்டதால் இந்த நிதி திரட்டலுக்கு நிறுவன முதலீட்டாளர்களிடையே நல்ல வரவேற்பும் அதன் காரணமாக பங்கின் விலையில் சாதகமான ஏற்றமும் இருக்க வாய்ப்புள்ளது. அதுல இந்த பங்கை நீங்க உங்க வாட்ச்லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நல்ல பங்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பிரதமர் வேற இந்த செமிகண்டக்டர் இது பண்ண போறாரு. அதனால அதானி என்டர்பிரைசஸ் அப்புறம் மற்ற பங்குலாம் பயன்படும். அப்புறம் அதே நேரத்தில் CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் வந்து இதுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு. இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையில் தடம் வைத்து வரும் முன்னணி நிறுவனமான முருகப்பா குரூப்பை சேர்ந்த நிறுவனமான இதன் முழு உரிமையுடைய துணை நிறுவனம் சப்சிடரி நிறுவனமான CG செமி ஆகும். குஜராத் மாநிலத்தில் உள்ள சனத் என்ற இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக விரைவில் செமிகண்டக்டர் வணிக ரீதியிலான உற்பத்தி கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை முறைப்படி தொடங்கி வைக்க உள்ளார். இதற்கு முன்னோட்டமாக இந்த நிறுவனம் தங்களது செமிகண்டக்டர் சிப்புகளை சர்வதேச நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக அனைத்து ஆரம்ப கட்ட பணிகளையும் வெற்றிகரமாக முடித்து உள்ளது. ஏற்றுமதிக்கு முழு தயாராக உள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நகர்வு வரும் நாட்களில் இந்த பங்கின் மதிப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெக்னிக்கலாவும் இந்த பங்கு நல்லா இருக்கு. இந்த பங்கு இந்த மாசத்துல மூமெண்டம் ட்ரேட்ல இந்த பங்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வந்துருக்கு. அப்புறம் கிராம்ப்டன் கிரேவிஸ் அந்த பங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நுகர்வோர் மின்சார பொருட்கள் தயாரிப்பு ஈடுபட்டு வரும் இந்த நிறுவனத்திற்கு 29.77 கோடி மதிப்பிலான ஒரு புதிய பெரிய வர்த்தக ஆர்டர் கிடைத்திருக்குங்க. இந்த ஆர்டரை MSECL நிறுவனம் வழங்கி உள்ளது. கடந்த சில மாதங்களாக உலகளாவிய சந்தையில் மின்சாதன உற்பத்திக்கு தேவையான அலுமினியம் மற்றும் காப்பர் போன்ற மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்ததால் இந்த துறையை சார்ந்த பல நிறுவனங்களின் பங்குகளும் பெரும் சரிவை சந்தித்தன. தற்போது கிடைத்துள்ள இந்த புதிய ஆர்டர் சந்தை மீட்சிக்கு இப்பங்கு மீண்டும் தனது பழைய வலுவான நிலைக்கு திரும்புவதற்கும் ஒரு நல்ல ஊக்கசக்தியாக அமையும் என்று பார்க்கப்படுகிறது. இதை நீங்க வாட்ச்லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இதை 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் வாட்ச்லிஸ்ட்ல வந்துருச்சு. இந்த நிறுவனம் நடப்பு நிதியாண்டில் முதல் காலாண்டு Q1 FY 27 தங்களது ஆரம்ப கட்ட வணிக விவரங்களை பிசினஸ் அப்டேட்டை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வங்கி வெளியிட்ட தகவல்களின்படி அதன் ஒட்டுமொத்த வணிகம் டோட்டல் பிசினஸ் ஆண்டுக்கு ஆண்டு இயர் ஆன் இயர் அடிப்படையில் 23% என்ற மிக சிறந்த வளர்ச்சியை பெற்று அதாவது கிட்டத்தட்ட 1,21,715 கோடியாக உயர்ந்து உள்ளதுங்க. வங்கியின் கடன் வழங்குதல் டோட்டல் அட்வான்ஸ் வழங்குதல் 27% என்ற விகிதத்திலும் வாடிக்கையாளர்களில் டெபாசிட் மொத்த டோட்டல் டெபாசிட் வந்து 19% என்ற விகிதத்திலும் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. காலாண்டு அடிப்படையில் பார்த்தாலும் சீக்வென்சியல் குறைத்து 7% வளர்ச்சி உள்ளது. நடுத்தர அளவிலான இந்த வங்கியின்
சிறந்த நிதிநிலை மற்றும் நல்ல டிவிடெண்ட் வழங்கும் வரலாறு ஆகியவை முதலீட்டாளர்களை கவரும் வகையில் உள்ளன. டெக்னிக்கலாகவும் இந்த பங்கு அருமையாக உள்ளன. மேரிக்கோ எஃப்எம்ஜி நிறுவனமான மேரிக்கோ தனது முதல் காலாண்டு வருவாய் குறித்த முக்கிய விவரங்களை வெளியிட்டாங்க. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சந்தைகளில் நுகர்வோர் தேவை பரவலாக அதிகரித்துள்ளது காரணமாக பிராட் பேஸ்ட் டிமாண்ட் நிறுவனத்தின் காலாண்டு வருவாய் சுமார் 20% என்ற வரம்பில் மிக சிறந்த வளர்ச்சியை எட்டியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பெரிய எஃப்எம்ஜி நிறுவனங்கள் பலத்த போட்டிகளினாலும் மந்த நிலையிலும் தடுமாறி வந்த சூழலில் மேரிக்கோ நிறுவனத்தின் இந்த திடீர் வருவாய் வளர்ச்சி இப்பங்கிற்கு சாதகமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், 8 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா இந்த பங்கு நல்லா மேல போகுது. அதே போல மேல போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல சந்தை நிபுணர்கள், புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பையிங் ரேட்டிங் கொடுத்த பங்குகளை பத்தி பார்ப்போம். பிரபல புரோக்கரேஜ் நிறுவனங்கள் மற்றும் பங்குச்சந்தை ஆய்வாளர்கள் தற்போது சந்தை சூழலை ஆராய்ந்து நல்ல டார்கெட் பிரைஸுடன் வாங்குவதற்கு பரிந்துரைத்த பங்குகளை பார்ப்போம். மாருதி சுசுகி ஆட்டோமொபைல் துறையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு மற்றும் விற்பனை அதிகரிப்பு காரணமாக இப்பங்கு நல்ல சாதகமான சூழலில் உள்ளது. நிபுணர்கள் இதற்கு பையிங் ரேட் வழங்கி உள்ளனர். அதன் குறுகிய கால இலக்கு விலையாக 15,250 நிர்ணயித்து உள்ளன. கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மந்த்தில் எல்லா ஆட்டோ செக்டாருமே சேல்ஸை நல்லா திடமா பதிஞ்சிருக்காங்க. அதையும் பார்க்கணும். அதானி பவர் மின்சார தேவை அதிகரித்து வரும் சூழலில் அதானி குழுமத்தை சேர்ந்த இந்த பங்கிற்கு முதலீட்டாளர்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளது. இதற்கு வழங்கப்பட்டுள்ள டார்கெட் 238 ரூபாய் ஆகும். சுஸ்லான் எனர்ஜி ரெனியூவபிள் எனர்ஜி துறையில் நல்ல நற்பெயரை பெற்று வரும் பங்கிற்கு பையிங் ரேட்டியுடன் அடுத்தடுத்த கட்டங்களாக 65 மற்றும் 70 ஆகிய 2 முக்கிய இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ரொம்ப நாளா சொல்லிட்டே வராங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. டிஎல்எஃப் ரியல் எஸ்டேட் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் தற்போதைய சந்தை மீட்சி முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்ம நேற்றைய வீடியோல பார்த்தோம் இல்லையா? அந்த வகையில் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான டிஎல்எஃப் பங்கிற்கு பையிங் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இலக்கு 680 கொடுக்கப்பட்டுள்ளது. கேட்டா அதை வெயிட் பண்ணுங்க. அதோட கோத்ரேஜ் இந்த மாதிரி பார்த்துட்டு போங்க. ஐசிஐசிஐ பேங்க் தனியார் துறை வங்கிகளின் தற்சமயம் மிகவும் வலுவான நிலையில் இருக்கும் ஐசிஐசிஐ பேங்க் 1400 என்ற மிக முக்கியமான நிலைக்கு அருகில் வர்த்தகமாகி நிறைவடைந்துள்ளது. இது அடுத்த கட்ட நகர்வை கணித்து நிபுணர்கள் இதற்கு 1420 என்ற நிலையை கொடுத்துள்ளனர். இது கூட தான் போகும். 1500 1600 என்ற இலக்க நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகளாவிய புவிசார் அரசியல் பதட்டங்கள் குறைந்து வருவது, இதே நேரத்தில் இப்போதைக்கு கிரிப்டோ நிப்டி பாசிட்டிவ் சூழ்நிலை காரணமாக இந்திய பங்கு சந்தை தற்போது முழுமையான மீட்சி பாதையில் உள்ளது என்று இப்போ உள்ள சூழ்நிலையில பார்க்கப்படுகிறது. அது மாறலாம். எனவே வர்த்தகம் தொடங்கும் நேரத்துக்கு நாளை காலையில மார்க்கெட் தொடங்கும் நேரத்தில் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த பங்குகளில் நல்ல விலையில் கணிசமான நகர்வுகளும் இருக்க வாய்ப்பு உள்ளது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என் ட்ரேடோ இல்லை எதுக்கோ நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.